Hello friends, welcome to Learn-with-Singam. Everyday tips and tricks Linuxல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெண்டு டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி கம்பேர் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் text1.txt ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இதில் இந்த 4 லைன் இருக்குது. அதே மாதிரி இப்போ அதை இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம், text2.txtன்னு. இப்போ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு diffன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது text1.txt text2.txt அப்படின்னு போட்டோம்னா ரெண்டுத்துக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிறதுனால அப்படியே ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லாத வந்திருக்கு. ரெண்டுத்தையும் நம்ம சைட் பை சைட் கம்பேர் பண்ணுறதுக்கு -y கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் போட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டு செகண்ட் டெக்ஸ்ட்டு ரெண்டுத்துலேயும் என்ன டெக்ஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். இப்போ நான் செகண்ட் ஃபைலை மாடிஃபை பண்ணுறேன். text2.txt this is text2. இந்த லைனில் either coaxin or cov போடுறேன். அப்புறம் டேக் கேர் அப்படின்னு ஒரு லைன் வச்சுருக்கேன். ஸோ ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 2 லைனை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூ வில் கெட் அ ரிசல்ட் லைக் திஸ். இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் லைனில் யூ ஹாவ் அ சேஞ்ச். ஸோ இது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தி லெஃப்ட் ஃபைல், இது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தி ரைட் ஃபைல். ஸோ அதுதான் இந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிளில் வருது. அதே மாதிரி இது 5th லைனில் சேஞ்ச் இருக்குது அண்ட் 7th லைன் செகண்ட் ஃபைலில் இருக்குது, பட் ஃபர்ஸ்ட் ஃபைலில் அது இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபைலோட இது டெக்ஸ்ட், இது செகண்ட் ஃபைலோட டெக்ஸ்ட் இது. ஸோ அடுத்த 2 லைன் ஃபைல் 1ல் இல்லை ஃபைல் 2ல் இருக்குங்கிறதுக்கு அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதையும் நீங்கள் அதே மாதிரி சைட் பை சைட் பார்க்க முடியும். -y போட்டிங்கன்னா சைட் பை சைட் பார்க்கலாம். ஸோ சைட் பை சைட் பார்க்கும்போது இந்த லைனில் சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பைப் சிம்பிளில் இருக்குது. அதே மாதிரி இந்த லைன்லேயும் சேஞ்ச் இருக்குங்கிறது இந்த பைப்பில் இருக்குது. இந்த ஃபைலில் இந்த லைன் ஆட் ஆகிருக்குங்கிறது இந்த இதில் இருக்குது, இங்கே இருக்குது, இந்த கிரேட்டர் தேன் சிம்பிளில் இருக்குது. அதே மாதிரி டேக் கேருங்கிறது இந்த செகண்ட் ஃபைலில் மட்டும்தான் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃபைலில் இல்லைங்கிறது தான் இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்படி தான் நம்ம 2 டெக்ஸ்ட் ஃபைலை கம்பேர் பண்ணுவோம். பைனரி ஃபைல் கம்பேர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் சிங்கம். தேங்க்யூ.